தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேத்துக்கிட்ட நாள்ல இருந்து மாணவர்களோட உயர்கல்வியையும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்யற பல பணிகளை செய்துட்டு வந்தாரு. 2022 வருஷம் மார்ச் மாசம் தன்னோட கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்தி லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையில பெரும் புரட்சியை நிகழ்த்தினாரு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் முதல்வன் திட்டம் மூலமா பல்வேறு துறைகள்ல பயிற்சி பெற்ற மாணவர்கள் வேலைக்கு சேர்ந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முதல்வன் திட்டத்துல IAS, IPS, IFS போன்ற குடிமை பணிக்கான UPSC தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் ஊக்கத்தொகையோட சேர்ந்த பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த திட்டத்துல படிச்ச 134 மாணவர்கள்ல 50 மாணவர்கள் UPSC தேர்வுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுலயும் 18 பேர் தமிழ்நாடு அரசோட உறைவிடத்துல தங்கி முழு நேர பயிற்சி மேற்கொண்டவங்க. குறிப்பா நான் முதல்வன் திட்டத்துல பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் தமிழ்நாட்டு தரவரிசையில முதலிடமும் தேசிய அளவுல 23வது இடத்தை பிடிச்சிருக்காரு. மோனிகா 39வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. காமராஜ், சங்கர் பாண்டியராஜ் அப்படின்ற 2 மாணவர்கள் தமிழ் வழியில படிச்சு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு மாணவர்கள் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருந்தாலும் அதுல ஒரு விடிவெள்ளியா இருக்கு திராவிட நாயகர் செயல்படுத்தின இந்த நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா இன்னும் சில காலத்துல இந்தியா முழுக்க IAS, IPS, IFSன்னு எல்லா அதிகாரிகளும் தமிழ்நாட்டுல இருந்து உருவாக போறாங்கன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம உறுதியா சொல்லலாம்.